இவன் பேர் வந்து சிம்பா. நிறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தச்சவலை. முகம் நல்லா கூர்மையாக நீளமாக இருக்கனால இதுகள் வந்து முயல் வேட்டைகளுக்காண்டி பயன்படுத்தப்பட்டது. இப்போ ராத்திரியில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுத்து விட்டுட்டோம்னா இதை தாண்டி யாரும் உள்ளே வர முடியாது. மதுரையில் நடைபெற்ற நாட்டின நாய்கள் கண்காட்சியில் வந்து கொண்டு போயிருந்தோம். சிறந்த நாய்க்கான பரிசு கொடுத்துருந்தாங்க. இது வந்து லீலா, அது வந்து நீலா. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கார்டிங். நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு சின்ன இலை செஞ்சால் கூட சவுண்டு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு சின்ன இதுனாலும் எய்மே இவங்க வந்து எடுத்தோன்னே கடிக்கிறது தான் இவங்களோட இதாகவே இருக்கும். வணக்கம், என் பேர் மருது. நான் வந்து மதுரை ஊமச்சிக்குளம் பக்கத்தில் வீரபாண்டி கிராமத்தில் இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க சிப்பிப்பாறையின நாய். இது வந்து நிறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தச்சவலை. இந்த நிறங்கள் வந்து ரொம்ப யார்ட்டையும் இல்லாத நிறம். இந்த நாயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட 4 வருஷமாக இருக்குது. இவன் பேர் வந்து சிம்பா. இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உயரமாக இருக்கிறனால இனப்பெருக்கத்துக்காண்டி இவரை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் இனப்பெருக்கத்துக்கு பிறந்த குட்டி தான் இந்த குட்டி. இது பேர் வந்து ஜாக்கி. இது வந்து இப்போ தான் 28 நாள் ஆகுது. சிப்பிப்பாறையின நாய்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க லைனேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 31 இன்ச்சு வரைக்கும். ஆனால் பழைய இனவெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 26, 27 அவ்வளோதான் இருக்கும். இப்போ வர குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உயரமாகவே வருது. இது பார்த்தீங்கன்னா நல்ல வந்து வளர்க்குறவங்களுக்கு வந்து நல்ல விசுவாசமாகவும் நல்ல பாதுகாவலானாகவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச மிருகங்கள்கிட்ட இருந்து வந்து நம்ம பொருட்களை வந்து நல்லாவே பாதுகாக்கும். இப்போ ராத்திரியில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுத்து விட்டுட்டோம்னா இதை தாண்டி யாரும் உள்ளே வர முடியாது. வேறு மிருகங்கள், பூச்சி, பாம்பு எதுவுமே நம்ம வர முடியாது. நம்ம பண்ணைக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாவலர்கள். இது வந்து வீட்டுகள்லையும் நல்லாவே வளர்க்கலாம். வீட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பாதுகாப்பு. அதே போல் உணவு முறையுமே வந்து ரொம்ப எளிமையாக வைக்கலாம். இங்கிலீஷ் டைப் டாக்ஸோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு வளர்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, முடி கொட்டுறது அந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்காது. உணவு முறை வந்து நல்லா நம்ம பாதுகாக்கிறது. அதுக்கு வந்து நேரத்துக்கு வைத்தால் போதும். மீது வந்து பெரிய மெயின்டெனன்ஸுன்றது இல்லை. அதே மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாவலன். நம்ம இல்லாட்டி கூட வீடை வந்து அவ்வளோ இதாக பார்த்துக்குவாங்க. நம்ம இந்த நாய் தான் இல்லாமல் நம்ம அதோட நல்லா ஒரு பழகணும்னா அதுவும் நமக்கு விசுவாசம் நல்லாவே காட்டும். இந்த இன நாய்கள் பார்த்திங்கன்னா முகம் வந்து நல்லா கூர்மையாக இருக்கும். முகம் நல்லா கூர்மையாக நீளமாக இருக்கனால இதுகள் வந்து முயல் வேட்டைகளுக்காண்டி பயன்படுத்தப்பட்டது. முயல் வேட்டைன்னா முயல்கள் வந்து பொந்துகளில் போய் அடைகிறப்ப இது அந்த பொந்தில் வந்து முகம் உள்ளே போய் வரனால இது முயல் வேட்டை அந்த மாதிரி வேட்டைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. பாதுகாப்புக்காண்டி யூஸ் பண்ணப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து ஒரு கோழியை வந்து ஒரு கீரி வந்து பிடிச்சிருச்சு. அந்த கீரியை பிடிக்கிறப்ப அந்த வேலியை அந்த கோழியை பிடிச்சிட்டு போகிறப்ப தான் இது போய் அந்த வேலியில் மாட்டி கீரியை பிடிச்சி இது பண்ணுறப்ப அந்த வேலியில் அடிப்பட்டதில் தான் இந்த பட்ட காயம். அது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நம்மளோட பொருட்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க. சிம்பாவை பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் நடைபெற்ற நாட்டின நாய்கள் கண்காட்சியில் வந்து கொண்டு போயிருந்தோம். அங்கே வந்து அவர் வந்து பரிசு வாங்கியிருக்காரு. நம்ம சிம்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த நாய்க்கான பரிசு கொடுத்துருந்தாங்க. நம்ம மதுரை ரிசர்வ் லைனில் நடந்த ஷோவில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட கால் கணங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கனமாக இருக்கும். இது வந்து ரெட்டை குறுக்கு நாய். இதில் வந்து ஒத்த குறுக்கும் இருக்குது. ஒத்த குறுக்குனா பார்த்தீங்கன்னா நாய் கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருக்கும். இது இரட்டை குறுக்கு நாய். அது நான் பார்த்தீங்கன்னா அதோட கால் கணலேருந்து எல்லாமே வந்து நல்லா பெருசாக இருக்கும். உடம்புமே வந்து உடல் வாகுமே வந்து நல்ல ஒரு ஜைஜாண்டிக்கான சைஸாக இருக்கும். இது அதே மாட்டம் நம்மளுக்கு வந்து பெரிய பாதுகாவலன். நம்ம அதுகளுக்கு வந்து ஒரு நேரம் சாதம் வச்சா போதும், அதுகிட்ட வந்து நமக்கு வந்து அவ்வளோ விசுவாசமாக நல்லா நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குவாங்க. இவங்கள வால் பார்த்தீங்கன்னா வாலில் பார்த்தீங்கன்னா முடிச்சா இருக்கும். வால் வந்து நல்ல நீளமாக தர வரைக்கும் வரும். வாலில் பார்த்தீங்கன்னா நல்லா முடிச்சா இருக்கும். இதுதான் அந்த ஒரிஜினல் நாய்க்கு உள்ள அங்கீகாரம். காதும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2-3 வகையான காதுகள் இருக்கும். பறவை காது, மடிக்காது, குத்துக்காது, அந்த மாதிரி வந்து காதுகள் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பறவை காது. அதாவது காது வந்து ஃபுல் மடங்கி இப்படி இருந்தால் அது பேர் வந்து மடிக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா பறவை காது. காது இப்படி தூக்கி வரப்ப அதுக்கு பேர் வந்து குத்துக்காது. இதில் வந்து நிறம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கண்ணி, கன்னி அந்த மாதிரி நிறங்கள் வரும். கருங்கண்ணி அதாவது கருப்பு கலரில் வந்துச்சுன்னா அது கன்னி வகையை சேர்ந்துடும். ஆனால் நாய்களோட உயரம், குணங்கள் எல்லாமே ஒன்று தான். நிறத்தை வைத்து மட்டும்தான் மாறுபடும், அவ்வளோதான். இந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தட்பவெட்ப நிலைக்கு வந்து ஏற்ற மாதிரி எவ்வளோ வெயில்னாலும் நம்ம தாங்கும், எவ்வளோ மழைனாலும் தாங்கும். ஆனால் நம்ம ஃபாரின் நாய்கள் வந்து வளர்க்குறப்ப அதுக்கான மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. இது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான மெயின்டெனன்ஸும் இல்லை. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா என்ன சொல்கிறதுனா குளிப்பாட்டுறது அதெல்லாம் வந்து நம்ம வந்து நாயோட உடம்பு வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன்ன்றதுக்காண்டி அதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கு வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டான ஒரு இடம் வேணும் அப்படியெல்லாம் தேவையில்லை. எப்படிப்பட்ட இடத்துலையும் அது வந்து படுத்துக்கிறோம், எஞ்சிக்கிறோம். நம்ம இப்போ அவுத்து விட்டோன்னா பண்ணையை சுற்றி அதுவே பாதுகாத்துக்கிறோம். நமக்கு நைட்டில் ஒரு ஆள் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கார்டிங் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் இந்த டாக்ஸ். என்னோட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசமாக நான் வரக்கு ஒரு 10-20 மீட்டருக்கு முன்னாடியே நம்ம வர வாடகைகளை கணிச்சிட்டு எந்திரிச்சு நின்றுவாங்க.
நம்ம வண்டி வர ஹாரன் சத்தம், நம்ம வண்டி சத்தத்தை வச்சு இது வந்து ரொம்ப நம்மளை வந்து நம்ம வரோன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. மோப்ப சக்தி நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி இது ஒவ்வொரு விதமான இருக்கும். அது தூத்துக்குடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லைனேஜ் இருக்கும், சிவகங்கை பக்கம் ஒரு லைனேஜ் இருக்கும், நம்ம திருச்சி திண்டுக்கல் சைடு ஒரு லைனேஜ் இருக்கும். இது வந்து நான் திண்டுக்கல் பக்கத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். திண்டுக்கல் டு திருச்சி ரோட்டில் ஒரு கிராமத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லா வீட்டுகள்லையுமே சாதாரணமாகவே இந்த மாதிரி நாய்கள் தான் இருக்குது. அது மலைக்கு அடிவாரத்தில் இருக்கனால அவங்க ஃபுல்லாகவே பாதுகாப்பு ப்ளஸ் வந்து அவங்க வந்து வேட்டைக்காண்டி வந்து இந்த நாயை வந்து ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. இந்த நாயை ரொம்ப விரும்பி நான் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்தோம். நல்ல லைனேஜ் இருக்குது, ஓல்டு லைனேஜ் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 31 இன்ச் வரைக்கும் இருக்கும். நடுவில் ஒரு சில அதாவது அது சொன்ன தூத்துக்குடி அந்த மாதிரி வகை மாறுறப்ப அந்தந்த ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி உயரங்களும் மாறும், நாயோட ஒழுக்கமும் மாறும். ஸ்ட்ரக்சர், அதை ஒழுக்கம்ன்ற நான் சொல்கிறது ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாய்கள் வந்து நல்ல நீளமாக இருக்கும், கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு நாய்கள் நல்ல உயரம் இருக்கும், நீளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பராமரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சாதம் வச்சாலும் சாப்பிடும். ஆனால் நம்ம இந்த உப்பு எல்லாம் போடக்கூடாதுன்றனால நம்ம வந்து தனியாக அவங்களுக்குன்னு சமைக்கிறோம். ஒரு நாள் வந்து சிக்கன் ரைஸ் கொடுப்போம், மட்டன் ரைஸ் கொடுப்போம், பால் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி கொடுத்துருவோம். நம்ம காலையிலையும் ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நாங்கள் வந்து அவுத்து விடுறப்ப நம்ம சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கனால நாய் வந்து சுற்றி நல்லா ஒரு ரவுண்ட் அடித்து நல்லா விளாண்டுட்டே வந்துடுவாங்க. வருடத்துக்கு வந்து 2 முறை வந்து ஹீட் வரும். ஒரு சில நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 முறை ஹீட் வரும். 2 முறை ஹீட் வர நாய் வந்து ஒரு தடவை மட்டும்தான் வந்து நம்ம மேட் பண்ணுவோம். 1 முறை வர ஹீட் வர நாய்கள் வந்து அந்த ஒரு தடவை பண்ணிக்கிட்டோன்னா நல்லா குட்டி நல்லா இருக்கும், நாய்களும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், கண்டினியூஸாக நம்ம மேட் பண்ணாமல் இருக்கு. ஆனால் இயற்கையிலே வந்து அவங்களுக்கு வந்து 2 முறை ஹீட் இருக்கனால நம்ம வந்து தாராளம் 2 தடவை மேட் பண்ணலாம். ஆனால் நம்ம நாயோட உடல் ஆரோக்கியத்துக்காண்டி வந்து நம்ம வந்து ஒரு தடவை பண்ணுறோம். 2 பெண் நாய்கள் இருக்குது, ஆண் நாய் வந்து 1 இருக்குது. ஆண் நாய் வந்து நம்ம சிம்பா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அது. இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லீலா, அது வந்து நீலா. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கார்டிங். நைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு வந்து ஒரு சின்ன ஒரு இலை செஞ்சால் கூட சவுண்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப கார்டிங்காக இருக்கும். சிம்பாவை காட்டிலும் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் வீரியமாக இருப்பாங்க. என்ன சொல்கிறதுனா சிம்பா கூட வந்து ஒரு சில நேரங்களில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பான். இவங்க வந்து ரொம்ப சுத்தமாக பொறுமையே இருக்காது. இப்போ ஒரு சின்ன இதுனாலும் கடிக்கிறது தான் எய்மே இவங்க வந்து எடுத்தோன்னே கடிக்கிறது தான் இவங்களோட இதாகவே இருக்கும். அந்த லேசாக ஒரு அதட்டல், அந்த அதட்டுறதே அவங்களுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு வந்து ஆக்ரோஷமாக இருப்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா. நம்மகிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அந்த சத்தம் நமக்கு அந்த இது வந்து வரதுனால வந்து அவங்க எடுத்தோன்னே வந்து சடனாக வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கான ரெடி ஆயிடுவாங்க. இது வந்து 2க்கும் பார்த்தீங்கன்னா 2.5 வயசாயிருக்கு. 2மே வந்து 2 தடவை வந்து குட்டி போட்டிருக்காங்க. 2 தடவை குட்டி போட்டு 2 தடவை குட்டி வந்து நம்ம குட்டிகள் பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி, தஞ்சாவூர் கொடுத்துருக்கோம், ராமேஸ்வரத்தில் கொடுத்துருக்கோம், மதுரை சுற்று வட்டார கிராமங்களில் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. நிறைய இருக்குது, நம்ம குட்டிகள் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். ஆண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது வந்து ரெட்டை குறுக்கு, இது வந்து ஒத்த குறுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கால் கணம் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா இது ஒத்த குறுக்குன்றனால. அது வந்து ஆண் நாய் வந்து ரெட்டை குறுக்குன்றனால கால் கணம், உடம்பு கணம் எல்லாமே பெருசாக இருக்கும். இது வந்து ஒத்த குறுக்கு நாய்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மெல்லிஸாக இருக்கும். காலில் இருந்து உடம்பு, முகம், இன்னும் வந்து முகம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒல்லியாகவே இருக்கும். நல்லா ஷார்ப்பான முகங்களாக இருக்கும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.